அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் குன்றத்தூர் முருகன் கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். சென்னையின் புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மாவட்டத்தின் குன்றத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோயில். கௌமாரத்தின் முழுமுதற் கடவுளான முருகனுக்கு உரிதான கோவிலாகும். இக்கோவிலின் தலபுராணம். இந்து சமய தொன்மத்தின்படி முருகப்பெருமான் திருப்போரில் இருந்து திருத்தணிக்கு தனது பயணத்தின் போது இம்மலையில் தங்கினார் என கூறப்படுகின்றது. இக்கோவிலின் வரலாறு. இக்கோவில் 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. 1726ஆம் ஆண்டில் மதுரை நாயக்கரால் மேம்படுத்தப்பட்டது. குன்றத்தூர் முருகன் கோயில் சுமார் 900 ஆண்டுகளாக பக்தர்களால் வழிபடுவதாக கூறப்படுகின்றது. கோவிலின் சிறப்புகள். இது 84 படிகள் கொண்ட மலைக்கோவிலாகும். மூலவர் வடதிசையை பார்த்தவாறு அமர்ந்து உள்ளார். கோவிலின் அமைப்பு. இக்கோவிலில் கருவறையில் வள்ளி தெய்வானை உடனுறை முருகப்பெருமான் உள்ளார். முருகப்பெருமான் திருவரை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்க்கை ஆகிய மூர்த்திகளாக உள்ளன. கோவிலின் பிரகாரத்தில் காசி வடிவிலான விசாலாட்சி, பைரவர், நாகர், நவக்கிரக சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன. மண்டபத்தின் ஓரத்தில் உள்ள அரச மரத்தின் அடியில் நாகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்த்திக்கடன். அரச மரத்தில் தொட்டியில் கட்டி பிரார்த்தனை செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது இங்கு உள்ள நம்பிக்கை. குழந்தையின் எடைக்கு எடை பழம், சர்க்கரை, வெல்லம் அளித்ததும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். தென்தணிகை என்று பக்தர்களால் போற்றப்படும் திருத்தலம் குன்றத்தூர் ஆகும். ஆணவ மலமாகிய சூரபத்ரனை திருச்செந்தூரின் நீரில் மார்க்கமாகவும், கண்ம மலமாகிய சிங்க முகாசுரனை திருப்பரங்குன்றத்தின் நிலத்தின் மார்க்கமாகவும், தாருகேஸ்வரனை திருப்போரில் ஆகாய மார்க்கமாகவும் சம்ஹாரம் செய்தவர் முருகப்பெருமான். போரூரில் தாருகாசுரனை சம்ஹாரம் செய்த குமரக்கடவுள் திருத்தணியில் செல்லும் வழியில் குன்றத்தூரில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவர் வழிபட்ட இறைவன் கந்தகளீஸ்வரர் என்ற பெயரில் குன்றத்தூரின் மலை அடிவாரத்தின் தனி கோவிலாக கொண்டு இருக்கிறார். இந்த முருகனை வழிபட்டால் திருமண வரம் உட்பட வாழ்வை வளமாக்கும் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். எனவே அன்பர்கள், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இக்கோவிலுக்கு சென்று வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.